பிக் பாஸ்ல நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் ஆகியாச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் குடுத்துட்டாங்க. அந்த ஒரு டாஸ்க்க பார்க்கும்போதே பயங்கர டஃப்பா இல்லாத மாரி தான் தெரியும். ஆனா, அங்க நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த டாஸ்க் எவ்வளோ டஃப்ன்னு. "என்னப்பா சொல்ற? அது அவங்களே டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னா, எஸ் பிக் பாஸ்ல நேத்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாஸ்க்குக்காக அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அளவெடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் அளவெடுக்கும்போதே நம்ம யோசிச்சிருந்தோம், ஏதோ பெருசா பண்ண போறாங்க போல அப்படின்னு. அண்ட் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு கட்டம் மேல அவங்க நிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் யாரு தாக்கு பிடிக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த முதல் டாஸ்க்ல வின்னு. கண்டிப்பா இந்த ஒரு டாஸ்க்க வின் பண்றது அப்படிங்கிறது பார்க்க ஈஸி மாரி தெரியலாம். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேவ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா 7, 8 ரவுண்ட் இருக்கும். இந்த ஒரு 7, 8 ரவுண்ட்ல யாரு அதிக ஸ்கோர் பண்றாங்களோ, அவங்க டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணி டைரக்ட்டா ஃபைனலுக்கு போயிருவாங்க. அண்ட் இதற்காக உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா போராடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் இந்த ஒரு சீசன பொறுத்தவரைக்கும் டாஸ்க் அப்டின்னா மிகப்பெரிய லெவல்ல எல்லாரும் விளையாடுறது கிடையாது. ஆனா எல்லாருமே வீட்லேருந்து வந்தவங்க சொன்னது, "டிக்கெட் டூ ஃபினாலேவ எப்படியாவது வின் பண்ணிரு. அது மட்டும் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சுபிக்ஷாவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், இவங்கலாம் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி பெறல. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கலாம் கண்டிப்பா இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணணும் அப்படின்னு முனைப்போட ஆடுவாங்க. அதே மாரி திவ்யாவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், இவங்கலாம் வந்து டாஸ்க்ன்னு வந்துட்டாலே என்ன வேணா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி இறங்கி ஆடுவாங்க. ஸோ இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே கண்டிப்பா இந்த ஒரு சீசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டிக்கெட் டூ ஃபினாலேவ பொறுத்தவரைக்கும் பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த சீசன்ல கமருதீன் அவர்கள் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிசிக்கல் டாஸ்க் அவரு நல்லா பண்ணியிருக்காரு இதற்கு முன்னாடி. இந்த ஒரு ரவுண்ட்லயும் ரொம்ப முனைப்போட இருக்காரு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கமருதீன் அவர்கள் தான் இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். அண்ட் சொல்ல முடியாது. யார் வேணா எப்ப வேணா திடீர்னு மாறலாம். ஒரு சிலர் வந்து 5 பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்டான இந்த ஒரு வாரத்தில வீட்டுக்கு கேப்டன் கிடையாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ கமருதீன் தான் பிக் பாஸ் வீட்டோட கடைசி கேப்டனாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதற்கு அடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா கேப்டன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க கேமுக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த வாரம் முழுக்க பயங்கர போட்டி போட்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்க. அப்போ ஒருத்தர் பண்ற ஒருத்தர் மிஸ்டேக்க பார்த்துக்கிட்டு கேப்டன்னு இருந்தா அது சரி இருக்காது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கியிருக்காங்க. அடுத்த வாரம் பணப்பெட்டி வந்துரும். அதற்கு அடுத்த வாரம் வந்து டைரக்ட்டா நம்ம எல்லாரையுமே வந்து ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஸோ இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேக்கு அப்புறம் பிக் பாஸ் அடுத்தடுத்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட 11 கேப்டன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க. இந்த 11 பேத்துல வந்து இந்த ஒரு கேப்டன் ரொம்ப நல்லா பண்ணாங்கப்பா அப்படிங்கிற மாரினா நீங்க யார சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள் ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனா அவர வந்து குறை சொல்லியிருந்தாங்க. அவர தாண்டி வேற யாராவது பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.